Dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 5th லெசன் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதோட அந்த பீரியாடிசிட்டியில் பார்க்க போகிற டாபிக் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் என்தால்பி, அயனைசேஷன் என்தால்பிலாம் பார்த்தோம். நம்ம நார்மலாகவே அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டிலாம் பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 3rd லெசனில் பார்த்துருக்கோம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில். ஸோ அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் எல்லாத்தையுமே. ஸோ அந்த ஹைட்ரேஷன் என்தால்பி மட்டும் தான் போன ஸ்லைடில் மட்டும் புதுசாக இருந்துச்சு. அதோட ஹைட்ரேஷனை பொறுத்து அது எவ்வளோ எந்த அளவுக்கு கரையுது வாட்டரில், ஸோ அதை பொறுத்து பார்த்தோம். இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்போதுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலாங் த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், அக்ராஸ் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸாக அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப்பு, ஃபஸ்ட்டு செகண்ட் 1s 2s இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும். சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதில் பாருங்கள், alkali metals have comparatively smaller value of electronegativity than the other elements in the respective period when they react with the other elements. They usually produce ionic compounds. For example, they react with halogens to form ionic halides. இது வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் ஹாலைடை ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்கும். ஓகேவா, மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப அலாங் த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, அக்ராஸ் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1sனா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவு ரியாக்ட் ஆயிரும். எது அப்படின்னா 1s குரூப் எலமெண்ட்ஸுக்கு அது ஓரளவு ரியாக்ட் ஆயிரும். 2s பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவு இதை கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு ரியாக்ட் ஆகாது. ஏன்னா இது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இங்கே 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா 1s குரூப் எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் வந்து +1, 2s குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு தெரியும். பீரியாடிக் டேபிளில் பார்த்தாலே தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அடுத்து பிளேம் கலர் அண்ட் த ஸ்பெக்ட்ரா. இப்போ அந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், HCl இருக்கு பாருங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பி, ஓகேவா, பிளாட்டினம் கம்பி இருக்குல்ல, பிளாட்டினம் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிப் பண்ணிக்கிட்டு நெருப்பில் காமிச்சோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் எரியும். ஸோ அது எரியதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலமெண்ட்டை அசீவ் பண்ணுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கலர் அண்ட் த ஸ்பெக்ட்ரா. ஸ்பெக்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், பார்க்குறது தான். இப்போ இங்கே பாருங்கள், when the alkali metal salts moistened with concentrated hydrochloric acid are heated on platinum wire in a flame, they show characteristics colored flame as shown in the below. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ளேம் கலர் அண்ட் வேவ் லென்த். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்குது. இப்போ லித்தியம் வச்சுக்கோங்க, எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். கலர் பாருங்க, லித்தியத்துக்கு கிரிம்சன் ரெட்டு, இதோட வேவ் லென்த்தை பாருங்க 670.8. சோடியம் இது வந்து எல்லோ கலர், நம்மளுக்கு தெரியும், லைட்டாக வாட்டர் பட்டாலே எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 589.2. அடுத்து பொட்டாசியம் பாருங்க, இது வந்து லீலாக் வயலட் கலர்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீலாக் கலர். இந்த பாருங்க, இதான் லீலாக் கலர், வயலட் கலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேவ் லென்த் நம்ம பார்த்துட்டோம். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 589. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 766.5 லீலா கலரு. அடுத்து ருபீடியம் பாருங்க, ரெட்டிஸ் வயலட், ரெட்டிஸ் வயலட்டாக இருக்கும். இது 780.0. அடுத்து சிசிஎம் ப்ளூ கலராக இருக்கும், 455.5. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர். இப்போ தான் தெரியும், இதான் அந்த ஒயரு. இந்த ஒயரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா எரிய வச்சு காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சோடியம் வந்து எல்லோ கலரில் எரியுது, லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரெட்டு, நல்ல பவர்ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு எல்லோவும் ரெட்டும் கலந்துருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீலா கலர்னா இப்படி தான் இருக்கும், வயலட் கலர் இருக்கும், அதான் லீலா அப்படின்னு சொல்லுவோம். The heat in the flame exceeds the valence electron to a higher energy level when it is dropped back to its actual energy level. The excess energy is emitted as light whose wavelength is the visible region
அது ஷோன் இன் தி அபோவ் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட வேவ் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதோட வேலன்சி எலக்ட்ரானை பொறுத்து என்ன பண்ணும், அதோட எரிய இருக்கும், அதோட வேவ் லென்த் இருக்கும். இருக்கிறதுலே வேவ் லென்த் எதுக்கு அதிகம் அப்படின்னா பொட்டாசியம் இருக்குல்ல, அதுதான் அதிகம். ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 766. அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா ரெடியூஸ் வயலட் இருக்கு பாருங்க, ருபீடியத்துக்கு, அதுதான் அதிகம் 780. ஓகேவா. நெக்ஸ்ட் டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம். லித்தியத்தோட வேறுபட்ட பண்பு, தனிப்பட்ட பண்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துருக்கோம். ஒவ்வொரு குரூப்லையும் உள்ள எலமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் மற்ற எலமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டிஃபராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இங்கே தான் சொல்லியிருப்பாங்க. த டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம் பிளஸ் அயான் இஸ் டியூ டு இட்ஸ் எக்ஸப்ஷனலி ஸ்மால் சைஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். ஹை போலரைசிங் பவர், போலரைசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, லித்தியம் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் தி ஆட்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா லித்தியம் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் இருக்கிறதுனால என்ன பண்ண ரியாக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் தூண்டும், என்னோட வந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டும், அவ்வளோதான். அதான் போலரைசிங் பவர். அடுத்து ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி அண்ட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். இதில் டி ஆர்பிட்டாலே இருக்காது. ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஹைட்ரேஷன் எனர்ஜி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணும். ஓகே, லித்தியம் ஹைட்ரேட்னு வச்சுக்கோங்க. அந்த லித்தியம் ஹைட்ரேட்டில் ஹைட்ரஜன் வந்து மைனஸாக இருக்கும், லித்தியம் ப்ளஸ்ஸாக இருக்கும், உடனே ரிலீஸ் பண்ணும். அதான் சொல்கிறேன். அடுத்து கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் லித்தியம் வித் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப். லித்தியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். லித்தியத்தையும் அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ், அந்த குரூப் எலமெண்ட்ஸ், ஒன்னஸ் குரூப் எலமெண்ட்ஸில் லித்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லித்தியம் பாருங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால அந்த பாண்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க. ஓகேவா, ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இதெல்லாம் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் லோயரிங் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் least reactive. For example, it reacts with the oxygen to form normal oxide, forms peroxide with a great difficult, and its higher oxides are unstable. ஓகேவா, ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மோர் ரியாக்டிவாக இருக்கும். ரியாக்டிவ் வித் நைட்ரஜன் டு கிவ் ட்ரை லித்தியம் நைட்ரைடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியமும் நைட்ரஜனோட கம்பைன் பண்ணி லித்தியம் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணாது. ஏன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எது போலரைசேஷன் பவர் அதிகமாக இருக்கோ அதோட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரியாக்ஷன் வந்து புரோமின் ஸ்லோலி. ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயலண்ட்லி ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் ஆகும் புரோமினோடலாம் மற்றதெல்லாம். ஏன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும், லித்தியம் கொடுக்காது, மற்றதெல்லாம் கொடுத்துரும். அடுத்து ரியாக்ட் டைரக்ட்லி வித் கார்பன் டு ஃபார்ம் அயானிக் கார்பனேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 moles ஆஃப் லித்தியம் ப்ளஸ் 2 moles ஆஃப் கார்பனோட கம்பைண்ட் ஆகி லித்தியம் கார்பைடை ஃபார்ம் பண்ணுறது. அடுத்து இங்கே பாருங்க, do not react with carbon directly but it can react with carbon compounds. இங்கே பாருங்க சோடியம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C2H2 அப்படின்னா ஈத்தீன் இருக்குல்ல, ஈத்தைன், அதோட ரியாக்ட் ஆகுது, நம்மளுக்கு சோடியம் கார்பைடை ஃபார்ம் பண்ணுது, ப்ளஸ் H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட டைரக்டாக ரியாக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அல்கைன் இருக்குல்ல அதோட ரியாக்ட் ஆகுது, அசிட்லீன். ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்லீன் சொல்கிறது. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோடியம் அசிட்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் டைசோடியம் அசிட்லைடு, இல்லாட்டி சோடியம் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. லித்தியம் சோடியம் கார்பைடு தான் அசிட்லைடு, சோடியம் கார்பைடு Na2CO2 கார்பைடு. லித்தியம் நைட்ரேட் டீகம்போசஸ் டு கிவ் ஆன் ஆக்சைட்ஸ். ஓகேவா, என்ன பண்ணோம் அப்படின்னா டீகம்போஸ் ஆகி ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும், டீகம்போசஸ் டு கிவ் நைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் டீகம்போஸ் ஆகி நைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீசியம். லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸை பார்ப்போம். நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா தான் இருக்கும். போத் லித்தியம் அண்ட் மெக்னீசியம் ஆர் ஹார்டர் தென் அதர் எலமெண்ட்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். ஓகே, மற்றதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டராக இருக்கும்.
lithium and magnesium react slowly with water. Water ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். They are oxides and the hydroxides are much less soluble and the hydroxides decompose on heating. ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா டீகம்போஸ் ஆகும். அடுத்து both form a nitrates, lithium nitrates and magnesium nitrates by direct combination with nitrogen. நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரேட்டாக ஃபார்ம் பண்ணும். They do not have any superoxides and form only oxides, lithium oxides and magnesium oxides. Super oxide ஃபார்ம் பண்ணுது, ஆக்சைடு மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுது. அது லித்தியம் ஆக்சைடாக இருக்கலாம், இல்லாட்டி மெக்னீசியம் ஆக்சைடாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, the carbonates of lithium and magnesium decompose upon heating to form the respective oxides of CO2. கார்பனேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா CO2 ஃபார்ம் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். Lithium and magnesium do not form bicarbonates. Bicarbonates ஃபார்ம் பண்ணுறது இல்லை ரெண்டுமே. அடுத்து both lithium chloride and magnesium chloride are soluble in ethanol and are deliquescent. ஓகேவா, என்ன பண்ண அப்படின்னா டெலிகேஷன் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு பற்றி கொள்ளுது. ஓகேவா, the crystalline form aqueous solution as hydrates lithium H2O, lithium chloride .2 moles of H2O, இங்கே magnesium chloride .8 moles of H2O வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த crystalline form aqueous solution ஓகேவா as hydrates வந்து பார்த்தீங்கன்னா lithium chloride dihydrogen IH2O, இங்கே lithium hydrogen இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆக்டா H2O. ஓகேவா, ஆக்டா ஹைட்ரேட்டு, இது டைஹைட்ரேட்டு. ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டிஸ். இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட் எனி 3 சிமிலாரிட்டிஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீசியம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டயகோனல் ரிலேஷன்ஷிப். டயகோனல் ரிலேஷன்ஷிப்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டயகோனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரெண்டுக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ். சிமிலர்லி between the first member of group 1 lithium and diagonally placed second element of group 2 magnesium is called diagonal relationship. இது நமக்கு தெரியும். It is due to similar size. The radius வந்து பார்த்தீங்கன்னா U plus எவ்வளோ இருக்கு, 0.766 ஆம்ஸ்ட்ராங். இந்த ரேடியஸ் ஆஃப் மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே லித்தியம் ப்ளஸ், இங்கே மெக்னீசியம் ப்ளஸ், 2 ப்ளஸ். நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க, ஏன் லித்தியம் ப்ளஸ்ன்னு போட்டுறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்னஸ் பிளாக் எலமெண்ட்ஸு. அதனால ஒரே ஒரு வேலன்ஸ் தான் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். இங்கே மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலன்ஸி 2 ப்ளஸ்ஸு. அதனால் இங்கே 2 ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 0.72 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் கம்பேரபிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ், லித்தியம் ஈக்குவல் டு 1.0, மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா 1.12. இதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயகோனல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, இந்த சிமிலாரிட்டிஸு, டிஸ்டிங்க்ட் பிஹேவியர், டயகோனல் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அதோட கலர் நேம் லிஸ்ட் இருக்குல்ல, அதிலே கேட்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீலாக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துக்கிங்க. இது ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தேர்ட் லெசன் நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஈஸியாக இருக்கும் லெசன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதில் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.